அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லைங்க, கிருத்திகையும் இன்னைக்கு வந்து முருகனுக்கான ஒரு ஸ்பெஷல் விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன். நேற்றுலேருந்தே எப்போ வந்து இந்த விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். முறைவாசல்லேருந்து நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் முன்னாடி தான் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். செம்ம பேக்கிங்க. விளக்கு அப்படி இப்படி ஆடாமல் அசையாமல் நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்காக ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ, இங்கே பாருங்க விளக்கு எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க. அப்படியே வந்து திருச்செந்தூர் அந்த கோவில் இருக்கும்ல, அந்த கோபுரம் அப்படியே வந்து இந்த விளக்குல இருக்குது. நடுவில் அந்த வேலு எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி பூரண கும்பம் கொடுத்துருக்குறாங்க. 2 சைடும் 2 யானைகளும் இருக்குங்க. நல்லா விளக்கு வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸு, ஹைட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ்ஸு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராஸில் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது கலர் மாறிடும் அப்படின்னு நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. நம்மளுடைய பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணுற மாதிரியே நம்ம வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணி நம்ம முருகர் படத்துக்கு முன்னாடி இதை அழகாக வச்சு ஏற்றலாம். இப்போ வாங்க நம்ம வீட்டில் ஏற்றிடலாம். இது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம இப்படி வச்சு ஏற்றலாம். அதுக்கப்புறம் சிகப்பு நிற 3 நூல், அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு வேல் கொடுத்துருக்காங்க. விளக்கு ஏற்றின உடனே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. ரொம்ப அழகாக இருக்குது விளக்கு. எனக்கு ரேட்டு தெரியாது. உங்களுக்கு அந்த விளக்கு வேணும்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நேற்று நம்ம சேனலில் சொன்ன மாதிரி வெற்றிலையில் குங்கும அர்ச்சனை செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கிருத்திகை அன்னைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னதால் நிறைய பேர் கிருத்திகையில் மட்டும்தான் செய்யணுமா, சாதாரண செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் தாராளமாக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் அதை செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அது. கீழே ஆரோ மார்க்கிட்ட அந்த பதிவோட டைட்டில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயனடைங்க.